ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து February 24 நடக்க போகிற பைத்தான் சப்ஜெக்ட்டில் வந்து யூனிட் 1ல் ஒரு 60 மார்க்கும் 2 2 மார்க்கும் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பார்க்கலாங்க. ஓகே, இப்போ வந்து யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பண்ணிங்கன்னா, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் நல்லா படிச்சிங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு, ஸ்டேட்டு, கண்ட்ரோல், ஃப்ளோ ஃபங்க்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சிங்க. கொஷின் பொறுத்தவரை ஒன்று காமனாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அதில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தனியாகவே பார்த்தீங்கன்னா வித் சாம்பிள் ப்ரோக்ராமோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஸோ அதனால் படிக்கும்போது இந்த கொஷின் நல்லா வந்து டீட்டெயிலாக படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது நோட்டேஷன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ கோடு, ஃப்ளோ சார்ட்டு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இருக்கும். இந்த கொஷின் பொறுத்தவரை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டேஷன் வந்து வித் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா அதில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாஸ்ட்டு செமஸ்டரில் வந்து சூடோ கோடுக்கான டிசைன் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்டுக்கான காம்போனன்ட்ஸு, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் கான்டெஸ்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின் பொறுத்தவரை மெயின் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா காமனாகவும் கேட்கலாம், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த டாபிக் மென்ஷன் பண்ணியும் கேட்கலாம். ஸோ இந்த கொஷினை படிக்கும்போது நல்லா டீட்டெயிலாக படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா டவர்ஸ் ஆஃப் ஹனாய் கொஷினும், இது கூடவே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ், ஆர்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த கொஷின் நல்லா படிச்சிங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நாலாவது கொஷினும் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம் இந்த கொஷின் நல்லா படிச்சிங்க. இதில் வந்து ரிகர்ஷன், இட்டரேஷன் 2 டாபிக் இருக்கும். கொஷின் பொறுத்தவரைக்கும் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம் மென்ஷன் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் தி ரிகர்ஷன் அண்ட் இட்டரேஷன் வித் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி அந்த 2 டாபிக் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து ரைட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிகர்ஷனையும் பார்த்தீங்கன்னா தனியாகவும் கேட்கலாம், அதே மாதிரி இட்டரேஷனையும் பார்த்தீங்கன்னா தனியாகவும் கேட்கலாம். இப்போ வந்து ரிகர்ஷன் வந்து தனியாக கேட்குறேன்னா ரிகர்ஷனுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் அதில் வரக்கூடிய ரிகர்ஷன் அல்காரிதம் ஃபார் டவர்ஸ் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளத்துக்கும், அதே மாதிரி ரிகர்ஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் கிவன் நம்பர் இந்த மாதிரி தனியாகவும் கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த மாதிரி படிக்கும்போது நல்லா டீட்டெயிலாக படிச்சிங்க. ஓகே, இப்போ வந்து யூனிட் 1 பொறுத்தவரை இந்த 4 கொஷின் நீங்கள் படித்தாலே போதும். 60 மார்க் எடுத்துலாமா கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அதாவது இப்போ இந்த 4 கொஷின் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஷின் மினிமம் வந்துடும். பட் இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, ஃபஸ்ட் டைமில் வந்து கேட்கும்போது இந்த கொஷின்ஸ்க்குள்ள வந்து டேரெக்டாக 60 மார்க்காக கேட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து வர என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கொஷின்கள் வந்து 60 மார்க்காக கேட்காம 10 மார்க்கு 8 மார்க்குன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொஷினும் பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த யூனிட் 1 பொறுத்தவரை 60 மார்க் வந்து கம்பல்சரி வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கு அனதர் சப்டிவிஷனுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை கொஷின் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம் வந்து ரைட் பண்ண சொல்லலாம், அப்படிலாம் வந்து சூடோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண சொல்லலாம், அப்படிலாம் வந்து ஃப்ளோ சார்ட் வந்து ட்ரா பண்ண சொல்லலாம், ஆர் பைத்தான் ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண சொல்லலாம். ஸோ எந்த மாதிரி வேணால் கேட்கலாம். ஸோ நான் வந்து 2 இம்பார்ட்டன்ட் மாடல் ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மெயினாக இது வந்து நல்லா படிச்சிங்க. அண்ட் ரிமைனிங் ப்ராப்ளம் உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ நல்லா கவர் பண்ணுங்கள். மேபி உங்களோட இலக்கு இந்த 4 கொஷின்லேருந்து டேரெக்டாக 60 மார்க் கேட்குறாங்களா பாருங்கள். அப்படி கேட்டாக்கா இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறேங்க. சப்போஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாக்கா அந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுங்கள். ஓகே, வந்து இப்போ பிக் கொஷினுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 மார்க்ஸ்க்கான கொஷின் பார்த்தோம்னா 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கவர் பண்ணிருக்கோம் ஃபுல்லாக. அதாவது அல்காரிதம்கான டெஃபினேஷனு, கேரக்டரிஸ்டிக்ஸு, குட் குவாலிட்டிஸு, அப்ரோச்சஸு அண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கிற சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் நல்லா கவர் பண்ணிங்கன்னா அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கேட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஒரு கொஷினுக்கு வந்து டெஃபினேஷன் கொஷின்ஸு, டிஃப்ரென்ஸ் பற்றி இந்த மாதிரி பேஸ் பண்ணி இருக்கிற கொஷின் நல்லா பார்க்கணும். பட் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம படித்த பிக் கொஷின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் ஆகிட்ருக்கும். ஸோ வேணாலும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த பிக் கொஷின் நீங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே போதும். 2 மார்க் பொறுத்து எக்ஸ்ட்ரா வந்து அல்காரிதம் டாபிக் வந்து கவர் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ யூனிட் 1 பொறுத்தவரை எந்த மாதிரி படிக்கணும்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா அந்த 3வது கொஷினில் கொடுத்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ் வேறு, அதேமாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டெவலப்பிங் அல்காரிதம் இந்த கொஷின் வேறு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த கொஷின் கேட்கும்போது ரெண்டுத்தில் எதுன்னு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. அதாவது இப்போ ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜி கேட்டாக்கா இந்த ஆன்சர் வந்து ரைட் பண்ணுங்கள். அதேமாதிரி டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜி கேட்டாக்கா அந்த ரிகர்ஷனும் இட்டரேஷன் நல்லா இதுங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகாமல் கரெக்டாக வந்து ரைட் பண்ணுங்கள். சேம் டைம் இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ்க்கான நோட்ஸ் எல்லாமே ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி ரிமைனிங் யூனிட்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ வந்து அப்டேட் பண்ணதுக்கு டிலே ஆகிடுச்சுனாலும் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.